சீரியல்ல இன்னைக்கு ஒரு ரொம்பவே எமோஷ்னலான எபிசோட் தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க. மதியோட மாமனார் வீட்ல நடக்கிற கொடுமையால, அதாவது சைலண்ட் கொடுமையால மதி இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. மதியோட அப்பா, அம்மாவையும் வர வச்சுட்டு இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. அது என்னன்னு விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அழகே அழகு சீரியல்ல எபிசோட் ஆரம்பத்துல மதி சீக்கிரமாவே எழுந்து ஜாகிங் போலான்னு கிளம்பிட்டாங்க. ஆனா, இத மதியோட அத்தை ஒரு பெரிய தப்பா பார்க்குறாங்க. எங்க ஏரியாவ விட இந்த ஏரியா நல்லா இருக்கு. பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஜாகிங் போக முடியுதுன்னு மதி நெனச்சாலும், வீட்ல இருக்கவங்க இத அவமானமா நினைக்கிறாங்க. மதியோட மாமனாரு என்ன சொல்றாருன்னா, "தெருவுல இவ ஓடி வரதெல்லாம் பார்க்கவே எனக்கு அவமானமா இருந்துச்சு" அப்படின்னு திட்டுறாரு. மதியோட அத்தையும் இதுக்கு மேல இவள விடக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுக்குறாங்க. உடனே மதியோட அப்பாவையும், அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்றாங்க. மதியோட அப்பாக்கு இப்பதான் சர்ஜரி முடிஞ்சு, அவர் ரெஸ்ட் எடுத்துருக்க நேரத்துல இப்படி கூப்பிட்டு மதிய ரொம்பவே பாதிக்குது. அவங்க வந்த உடனே மதியோட அத்தையும், மாமனாரும் கம்ப்ளைண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு லிஸ்ட்டே போடுறாங்க. "உங்க பொண்ணு யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா. இந்த வீட்டு பழக்கவழக்கம் எதுவுமே அவளுக்கு பிடிக்கலன்னு" சொல்லி மதியோட பெத்தவங்க முன்னாடியே அவள கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் நெனச்சுட்டு மதிக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே! அதுவும் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டயே நம்மள பத்தி இவ்ளோ தப்பா சொல்றாங்களே! அவங்க என்ன நெனப்பாங்க? அதுவும் இல்லாம அப்பாக்கு இப்ப தான் ஆப்ரேஷன் வேற நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள நெனச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வேற வருது. சுரேஷோட வேல போனதுக்கும் மதியோட பிடிவாதம் தான் காரணம்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனா, அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அவங்க அப்பா, அம்மா முன்னாடி. உங்க பொண்ணு நெனச்சா சுரேஷ்க்கு வேல கிடைக்கும். ஆனா, அவ நெனைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி மதியோட அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் அவங்க பேச சொல்றாங்க. இத கேட்டு மதி ரொம்பவே உடைஞ்சு போறாங்க. ஆக்சுவலா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, "என்னால வேலைய திருப்பி வாபஸ் வாங்க முடியாது. வேலைக்காக நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டாங்க. ஆனா, இது அவங்களோட பிளானு தான். ஸோ அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் சொன்னா மதி கண்டிப்பா கேட்பா. ஏன்னா, கல்யாணம் கூட அப்படிதான் நடந்துச்சு. கடைசியா மதி தன்னோட அப்பாகிட்ட சர்ஜரி முடிஞ்சவங்கள இப்படி கம்ப்ளைண்ட் சொல்ல கூப்பிட்டு இருக்காங்கன்னு நினச்சு தான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே சீரியஸா போகுது. நீங்க மதியோட போராட்டத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க் யூ. ஒரு விஷயம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.